நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் தேர்தல் கணக்குகள் இல்ல. இது தரவுகளோட அடிப்படையில சங்கராபுரம் தொகுதியோட அரசியல் பொருளாதாரத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நலன் சார்ந்த ஒரு நிர்வாகத்துக்கான வழிய எப்படி உருவாக்குறதுங்கிற ஒரு முயற்சி. வாங்க நம்ம ஆய்வோட களத்துக்குள்ள போலாம். தமிழ்நாடு வரைபடத்துல சங்கராபுரம் தொகுதி. இந்த மண்ணையும் மக்களையும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட ஆழமான ஆய்வு முழுமையடையும். நம்மளோட இந்த ஆய்வுல 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். தொகுதியோட நாடி துடிப்புல ஆரம்பிச்சு மக்கள் தீர்ப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்க குறைகளுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ந்து ஒரு தீர்வுக்கான வரைபடத்தோட உண்மையான நோக்கத்தோட பாதையில பயணிக்க போறோம். சரி, முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு தொகுதியோட அடிப்படை குணம் என்ன, அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, சமூக அமைப்பு எப்படி இருக்கு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஒரு விஷயமே போதும் சங்கராபுரத்தோட முழு கதையும் சொல்ல. கிட்டத்தட்ட 96% மக்கள் கிராமப்புறத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பிரச்சனை எல்லாமே விவசாயத்தை சுத்தி தான் இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, கல்வி அறிவுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. சுமார் 18%. இது வெறும் நம்பர் இல்ல, ஒரு குடும்பத்தோட முடிவெடுக்கிறதுல பெண்களோட பங்கு எவ்வளவு கம்மியா இருக்குங்கிறத காட்டுது. இது ஒரு சமூக வளர்ச்சிக்கு இருக்கிற தடைக்கல். தொகுதியோட பொருளாதாரத்தையே விவசாயம் தான் தாங்கி பிடிக்குது. விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளிகளும் தான் இங்க அதிகம். கூடவே பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களும் கணிசமா இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது? நலத்திட்டங்களோட தேவை இங்க ரொம்ப அதிகம்னு சொல்லுது. சரி, இப்ப மக்களோட சமூக சூழல்ல இருந்து அவங்களோட அரசியல் தீர்ப்பு பக்கம் போலாம். சமீபத்திய தேர்தல்கள் நமக்கு என்ன கதையை சொல்லுதுன்னு பாப்போம். 2016ல 44% இருந்த வாக்கு 2021ல 56% உயர்ந்திருக்கு. இந்த பெரிய வளர்ச்சி எதை காட்டுது? மக்கள் என்ன நம்பிக்கையில இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க? 45,963. இது வெறும் வாக்கு வித்தியாசம் கிடையாது. இது 2021ல மக்கள் தற்போதைய உறுப்பினர் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடு. ஒரு வலுவான மக்கள் தீர்ப்பு. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ பெரிய மக்கள் ஆதரவு, ஆனா களத்துல நிலைமை ஏன் மாறல? ஏன் ஒரு அதிருப்தி மெதுவா உருவாக ஆரம்பிச்சது? அந்த குறைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை ஆராய்வோம் வாங்க. இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆளும் கட்சியில இருக்கிறதும் ஒரு சீனியர் தலைவரா இருக்கிறதும் பெரிய பலம்தான். ஆனா அதே நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு, உள்ளூர் பிரச்சனைகள் ஏன் தீரலன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடைவெளி தான் பலவீனமா பார்க்கப்படுது. மக்களோட கோவத்துக்கு காரணம் இதுதான். தீராத குடிநீர் பிரச்சனை, மோசமான சாலைகள், இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்குல சில சவால்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் தான். இது புள்ளி விவரங்கள் இல்ல, இதுதான் அவங்க வாழ்க்கை. ஒரு உடைந்த சாலைங்கிறது வெறும் பயணத்துக்கு சிரமம் இல்ல, அது ஒரு மனுஷனோட கண்ணியமான வாழ்க்கைக்கான தினசரி போராட்டமா மாறிடுது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குக்கும், பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அதுதான் இங்க முக்கியம். திரும்பவும் அதே கேள்விக்கு வரும். இவ்ளோ பெரிய மக்கள் தீர்ப்பு கிடைச்சும் ஏன் இந்த அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீராம இருக்கு? நிர்வாகத்துல எங்க குறைபாடு இருக்கு? சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இனி தீர்வுக்கான வழி என்னன்னு பாப்போம். சங்கராபுரத்தோட முன்னேற்றத்துக்கான ஒரு தெரிவான செயல்திட்டத்தை இப்ப பார்க்கலாம். ஒரு நல்ல நிர்வாகத்தோட முதல் படி என்ன தெரியுமா? மக்களோட தகவல்களை அவங்க நலனுக்காக மட்டும் ரொம்ப பத்திரமா கையாளுறது. இந்தியாவோட புதிய டேட்டா பாதுகாப்பு சட்டம் கூட இததான் சொல்லுது. மக்களோட அனுமதியோட அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கிறது தான் ஒரு சிறந்த அரசாங்கத்தோட அடையாளம். நம்மளோட தீர்வு திட்டம் 3 முக்கிய தூண்களை அடிப்படையா கொண்டது. நீர் பாதுகாப்பு, சாலை இணைப்பு, அப்புறம் வேலைவாய்ப்பு. இந்த 3 சரி செய்யப்பட்டாலே தொகுதியோட முகம் மாறிடும். முதல் தூண் நீர் பாதுகாப்பு. இதுதான் சங்கராபுரத்தோட உயிர்நாடி பிரச்சனை. இதுக்கு ஒரு 60 கோடி ரூபாயில ஒரு முழுமையான திட்டம். ஏரி குளம் தூர்வாரதிலிருந்து வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு வரைக்கும். இது வெறும் அறிவிப்பு இல்ல, நிதியோட இருக்கிற ஒரு செயல் திட்டம். 2வது தூண் கிராமப்புற சாலை இணைப்பு. அந்த உடைந்த சாலைகளை சரி செய்ய 25 கோடி ரூபாயில ஒரு திட்டம். இது வெறும் ரோடு போடுறதில்ல, கிராமங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கும். 3வது ரொம்ப முக்கியமான தூண் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. 40 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு திறன் மேம்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்துதல் மையம். இது இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கும், விவசாய பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்க வழி செய்யும். இதுதான் உண்மையான நீண்டகால வளர்ச்சி. பெரிய திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட உடனடி தேவைகளையும் கவனிக்கணும். சக்தி கேஷ் கார்டு, ரேஷன் பொருட்கள் சரியா கிடைக்கிறது, 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையா செயல்படுத்துறது, இதெல்லாம் உடனடியா செய்ய வேண்டிய வேலைகள். இது மக்களோட வாழ்க்கையில உடனடி மாற்றத்தை கொண்டு வரும். இறுதியா இந்த எல்லா தரவுகளும் பகுப்பாய்வும் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துது?
ஒரு அரசியல் பணியோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? நிர்வாகங்கிறது தேர்தல்ல ஜெயிக்கிற ஒரு டெக்னிக் இல்ல. அது மக்களோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற ஒரு கலை, ஒரு இன்ஜினியரிங். அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதுதான் ஒரு தலைவனோட உண்மையான வெற்றி. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் அல்லது 08041041602 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.